சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு அதனுடைய மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வானலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் இதில் சேர்த்து வணக்கிக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வணக்கிக்கோங்க. இது கூடவே இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு பொடியாக நறுக்கினது சேர்த்து அப்படியே வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கின உடனேவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் சேர்த்து வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்திட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு வணக்கிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கப்புறமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமாக கொத்தமல்லி தழைகள் கொஞ்சமாக அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் இதில் அப்படியே பிழிஞ்சு விட்டாச்சு அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு மசாலா சக்கரவள்ளி கிழங்கு மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசம், குழம்பு, அப்புறம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.